வெல்கம் டு ரிதம்ஸ் டிசைனர். நம்ம வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்தோங்க. அதில் வந்து நான் பட்டன் ஹோல் எப்படி போடணும்னு மட்டும் இந்த ஸ்டிச்சை மட்டும் சொல்லி கொடுத்தேன். ஒரு லைன் போட்டுட்டு அப்புறம் ஒரு சர்க்கிள் போட்டு அதில் நான் போட்டுட்டு இருந்தேன். இதை நீங்கள் நேற்று பார்த்துருப்பீங்க வீடியோவில். இப்போ இதை ஒரு ஃப்ளாரில் போடுறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளாரை தான் நான் வந்து உங்களுக்கு ட்ரைஸ் எடுத்து காட்ட போகிறேன். இந்த ஃப்ளாரை மட்டும் இந்த ஃப்ளார் மட்டும் ட்ரைஸ் எடுத்து காட்ட போகிறேன். வாங்க ட்ரைஸ் எடுத்துடலாம். இதுக்கு கீழே நம்ம எந்த இடத்துல போட போகிறோமோ அதை வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கணும். நம்ம ப்ளவுஸோ இல்லை ஏதோ ஒரு ஸ்லீவோ அந்த மாதிரி எந்த இடத்துல போட போகிறோமோ அப்போ நம்ம ஃபிட் பண்ணிக்கணும். நான் இப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரேமில் வச்ச கிளாத்தில் தான் நான் ஃபிட் பண்ணி காட்டுறேன். இப்படி வச்சுட்டு நம்ம வந்து பாருங்கள், நம்ம கார்பனை போட்டுடணும். போட்டுட்டு கார்பன் கரெக்டான இடத்துல போட்டுட்டு இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணுங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளாரை வந்து நான் இப்போது வரைஞ்சி எடுக்க போகிறேன் பென்சிலில். பாருங்கள், இந்த ஃப்ளாரை வந்து நான் அப்படியே ட்ரேஸ் எடுக்க போகிறேன். இப்படியே மேலேயே நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக வராதுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிசைனை நீங்கள் ஒரு கிளாத்தில் நம்ம இதை வந்து கர்ச்சீஃபில் போடலாம், ப்ளவுஸில் போடலாம், சாரியில் போடலாம், ஒரு ஷாலில் போடலாம், நிறையா இதுக்கு போட்டுக்கலாங்க. வேகமாக முடிக்கக்கூடிய ஸ்டிச்சு தான் இது பேசிக் ஸ்டிச்சு தான். பட்டன் ஹோல் ஸ்டிச்சுங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இதில் ஒரு ஃப்ளார் எப்படி போடுறதுன்னு பார்க்குறோம். இங்கே பாருங்கள், இப்படி ட்ரேஸ் எடுத்துக்காங்க. வரைய தெரியணும்னு இல்லை. நம்ம தச்சு முடித்து வச்சுருக்கிற ப்ளவுஸ் கூட ப்ளைனாக இருக்கிறது ஏதாவது சாரிக்கு மேட்சாக நம்ம மேட்ச் பண்ணணுன்னா வெளியில் கொடுத்து நம்ம நிறையா ஃபீஸ் கொடுத்து போடுறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி சின்ன ஒரு டிசைன் கற்று வச்சுக்கிட்டோன்னா நீங்கள் உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கலாம். வெளியிலையும் பண்ணி கொடுக்கலாங்க. இது மூலியமாகவும் நீங்கள் இன்கம் பார்க்கலாம். ஒரு சின்ன அமௌண்ட்டு பார்த்தா ஒரு நல்லது தானுங்களே. அதுக்காகவே மெயினாக லேடிஸுக்காக நான் இந்த மாதிரி சொல்லி கொடுக்கலான்னு முடிவு பண்ணி சொல்லிகிட்ருக்கேங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போட்டுட்ருக்கேங்க. இதில் நான் இன்னும் மேற்கொண்டு என்ன சேஞ்சஸ் எதுவும் பண்ணணுன்னாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வேறு எதுவும் கற்றுக் கொடுக்கணுனாலும் சொல்லுங்கள், கற்றுக் கொடுக்கலாம். இப்போ புதுசாக நம்ம கூடை போடுறத பற்றி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அதில் இப்போ நம்ம குரோசா கூட தான் பார்த்துட்ருக்கோம். சரியாக அது தெரியல. நம்ம வந்து மறுபடி சொல்ல போகிறோம். அதே மாதிரி உங்களுக்கு ஒயர் கூடையில் ஏதாவது கூட போடணுன்னாலும் சொல்லுங்கள், நம்ம சொல்லித்தரலாம். பாருங்கள், இந்த லீஃபை இந்த மாதிரி போட்டு முடிச்சிடணும். முடிச்சுட்டு அடுத்து நான் ஸ்டிச் போடுறத பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ ட்ராப் பண்ணி முடிச்சிட்டேங்க. முடிச்சுட்டு பார்க்கலாம். ஃப்ளவர் நல்லா வந்திருக்குங்க. இதை நம்ம வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சாக போட போகிறோம். இதில் நம்ம வந்து 2 போர்ஷனாக பிரிச்சுக்கலாங்க. கொஞ்சம் 2 போர்ஷனாக பிரிச்சிட்டோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுறப்ப கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். ஒரு இடத்துல நான் விட்டுருக்கேன், அங்கே ஒரு பெட்டல் போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி நமக்கு ஆஃபாக கூட பிரிச்சுக்கலாங்க. பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம போட ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் ஃப்ளாருக்கு வந்து ரெட் கலரு நூல் கோர்த்து வச்சுருக்கேன். வாங்க போடலாம். நேற்று நான் சொன்ன மாதிரி தாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அடியிலேருந்து நீங்கள் நூலை ஊசியை குத்தி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம ஃப்ளாரில் இந்த பெட்டல்ஸ் எல்லாம் போட போகிறோம். இப்போ பாருங்கள், இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே போட்டுருங்க, இங்கே குத்துங்க. அந்த ஷேப்புக்கே குத்தி எடுக்கிறது தாங்க. ஸ்டிச்சை நேற்று நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா வரும். இந்த மாதிரி முடிச்சு வராத அளவுக்கு, சிக்கல் வராத அளவுக்கு இது பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், பக்கத்துலேயே குத்தி இப்படிங்க இப்படி கொண்டு போகும்போது
உங்களுக்கு அழகாக அந்த இந்த மாதிரி ஒரு லேயராக வருங்க. பக்கத்தில் போட்டிங்கன்னா உங்களுக்கு முடிச்சா வரும், நீட்டாக வரும். இது நீங்கள் ப்ளவுஸோட ஸ்லீவோட எண்டுலலாம் ஒரு ஸ்கேலப்பு மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் போட்டாலும் சூப்பராக இருக்குங்க. அது சிம்பிள் ஒர்க்கு நம்ம வீட்டிலே பண்ணி நம்ம ப்ளவுஸை, நம்ம குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸை எல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்க முடியும். அதிகமாக பணம் கொடுத்து நம்ம பண்ணாமல். சில பேர் குழந்தைங்கள வச்சுட்டு நீங்கள் வெளியில் போக முடியாமல் இருப்பீங்க, எதுவும் கற்றுக்க முடியாமல். அதுக்காகவே நான் உங்களுக்காகவே தான் இதை ஆரம்பித்தேன். அவங்கெல்லாம் நம்ம ஸ்டிச்சை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் நம்ம தெளிவாக சொல்லித்தரோம் நான் நினச்சிட்ருக்கேன். நீங்கள் கற்றுக்க முடியும். வெளியில் போயிட்டு குழந்தைங்கள விட்டுட்டு பார்க்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நீட்டாக இந்த ஃப்ளவர் ஃபுல்லுமே நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இவ்வளோ நீட்டாக நீங்கள் வேறு பூவோ இல்லை வேறு எந்த டிசைன் வேணாலும் வரைஞ்சிக்கலாங்க. அது உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். உங்களுக்கு வரைய தெரிஞ்சால் வரைஞ்சிக்கலாம், இல்லை கோலம் போடுற மாதிரி அப்படியெல்லாம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி சின்ன சின்ன புக்கில், குழந்தைங்களோட ட்ராயிங் புக்கிலலாம் சின்ன சின்ன பேர்ட்ஸு அந்த மாதிரி இருக்கும். அதை கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்படி போட்டுட்டு நம்ம பெட்டலுக்கு இந்த மாதிரி முடிச்சிடுறோம். அடுத்து இந்த லீஃபுக்கெல்லாம் க்ரீன் கலரில் அந்த லீஃப் கலர்லேயே நம்ம கொடுப்போம். இதை நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறேன். இதே ஸ்டிச்சு தாங்க ஃபுல்லுமே, இந்த சர்க்கிள் ஃபுல்லுமே இதே ஸ்டிச்சு தான். நான் கொஞ்சம் இந்த பெட்டலை போட்டு முடிச்சுட்டு, இந்த ஃப்ளவரை போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். லீஃபு இப்போ போட்டுட்ருக்கோம். ஃப்ளவர் போட்டாச்சு. நல்லா 3 கலரில் நம்ம இந்த ஃப்ளவரை போட்டு முடிச்சிருக்கோம். இப்போ லீஃபு போடுறதுக்காண்டி ஆரம்பிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த லீஃபை அதே பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் தாங்க போட போகிறோம். இப்போ இது ஃபில் பண்ணுறது காட்டுறேன். அப்புறம் இது ஃபுல்லுமே முடித்து காட்டுறேன். நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சிலே தான் லீஃபையும் போடுறோம். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஒவ்வொரு டிசைன் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நல்லா வந்துடும். இதெல்லாம் ஈஸி தான். பாருங்கள், லீஃபு அதே சேஃப்லேயேமும் கரெக்டாக நம்ம மார்க் பண்ண இடத்துலையே, அந்த ட்ரேஸ் பண்ணி வச்ச இடத்துலையே நம்ம முடிக்கிற மாதிரி கரெக்டாக கொண்டு போய் குத்தி எடுக்கணும். பாருங்க, இப்படி முடிச்சுட்டு அடுத்தடுத்த பெட்டலில் நான் போடுறேன். அடியில் எடுத்துடணும். எடுத்துட்டு அடுத்த இடத்துக்கு நம்ம கொண்டு போகணும். அடியில் எடுத்துட்டு அடுத்து இந்த இடத்துக்கு நம்ம இந்த பெட்டலுக்கு கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு நம்ம அதே மாதிரி ஆரம்பித்து நம்ம போட்டுக்கணும். பாருங்கள், இந்த சேஃபு கேமும் நம்ம கொஞ்சம் பக்கத்தில் எடுத்து வர்ற மாதிரி எடுத்துக்கணும். எடுத்தவங்களுக்கு இப்படி தான் வரும். அடுத்தது இதே ஸ்டிச்சு நம்ம இந்த மாதிரி ஃப்ளாரை போட்டிருக்கோம். ஃப்ளாரை பூரா நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் போட்டாச்சு. இந்த லீஃபையும் நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் தாங்க போட்டிருக்கு. ஸ்டெம்பு ஸ்டிச்சு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கேப்பில் நான் ஒரு இது வேறு ஸ்டிச்சுங்க, அது ஃபில் ஆகி வரும். அந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சு நான் கொடுத்துட்ருக்கேன். இந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிச்சு நான் கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள், இங்கே குத்திக்கோங்க.
இந்த ஒரு கோடில் மட்டும் நம்ம இது பண்ண போகிறோம். ஸ்டிச் போட்டு அப்புறமா நான் அதுக்குள்ளேயே ஒரு ஸ்டிச் போட போகிறேங்க. உங்களுக்கு காட்டுறேன். பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்னதாக உங்கள் பசங்களோட ட்ரெஸ்ஸில் அது மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இந்த கோடுகளில் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு ஐ மாதிரி கட்டிடணுங்க. நூல் வச்சு இந்த மாதிரி கோடு மாதிரியே நீங்கள் தைச்சிருங்க. நான் தைக்கிற மாதிரியேமோ. அதுக்கப்புறம் அது உள்ள நம்ம ஃபில் பண்ணி ஒரு ஸ்டிச் போடுவோம். ஃபில்லிங் அது பாருங்க. சென்டரில் இந்த மாதிரி 2 வாட்டி போட்டுருங்க. அடியிலையும் மேலேயுமா 2 வாட்டி ஒரு பார், ஒரு ஐ பார் மாதிரி கட்டிக்கோங்க. எல்லாத்தையுமே அப்படி கட்டணும். நான் இதை கட்டிட்டு அடுத்த நான் எல்லா இடமும் இப்படி நூலில் ஒரு ஐ கட்டுற மாதிரி கட்டிட்டேன். இப்போ பாருங்கள், இங்கே நம்ம ஸ்டிச்சு ஊசியை மேலே எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா பாருங்கள், இதில் உள்ளே போயிட்டு ஒவ்வொரு நூலுக்குள்ளேயும் நம்ம இப்படி உள்ளே போயிட்டு வந்தால் நமக்கு ஒரு ரோஸ் பெட்டல் ஒரு ஸ்டிச்சு கிடைக்குங்க. அது ஃபில்லிங்க்கு நம்ம ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டிச்சு. ரொம்ப ஈஸி தாங்க. இந்த நூலுக்குள்ளே மட்டும் நம்ம ஊசி அந்த சேஃபுக்கு கொடுக்கறது தான். அடுத்தது இங்கே ரொம்ப ஈஸி தாங்க இந்த ஸ்டிச்சு. பாருங்கள், இப்படி எல்லா இதுலேயும் நம்ம ஒரு ஃபில்லிங் கொடுக்குறோம். இது நான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதே தான் ஸ்டிச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட்டுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம இப்போது இந்த ஃப்ளாரை முடித்தாச்சு. எல்லாமே பட்டன் ஹோல் தான். பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் நம்ம முடித்தாச்சு. இங்கே நடுவில் மட்டும் நான் ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சு கொடுத்துருக்கேன். அதை நான் பின்னாடி இந்த ஸ்டிச்சை சொல்லித்தர்றேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். போட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட எல்லா கிளாஸஸையும் நீங்கள் அட்டன் பண்ணோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கொண்டா எத்தனை